Hi students, I am Bino. 12th Math Chapter 7ல example 7.45 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா evaluate limit extends to 1 x power 1 by 1 minus x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம், டேரெக்டாக கொடுத்துருக்குற அந்த டேர்மில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த இடத்துல நம்ம 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் இந்த இடத்துல 1 by 1 minus 1 ஓகேவா. 1 minus 1 என்ன ஆகிடும், 0. அப்போ 1 power 1 by 0ன்னு கிடைக்கும். ஆக்சுவலி 1 by 0ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், இன்ஃபினிட்டின்னு தெரியும். அப்போ 1 power infinity. பட் நம்மளுக்கு என்னென்னா 1 power infinity வரக்கூடாது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரக்கூடாது, 0 by 0 வரக்கூடாது. இதெல்லாமே நம்மளுக்கு இன்டிட்டர்மைன் ஃபார்ம். அப்போ நம்மளுக்கு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இன்டிட்டர்மைன் ஃபார்ம் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடச்சது. ஸோ இன்டிட்டர்மைன் ஃபார்ம் கிடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆனால் x பவர் 1 by x அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மெட்டில் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணிக்கலான்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மட்டும் g of x அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ g of x is equal to x power 1 by 1 minus x. ஸோ இங்கே பவரில் இருக்குது, பவரில் இருக்கிறது நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னாலே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா லாக் எடுக்கணும். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு பக்கத்துமே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாக் எடுக்கிறேன். ஓகேவா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், log a power b அப்படின்னா b into log a நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எழுத முடியும். அதே மாதிரி இங்கே பவரில் இருக்கக்கூடிய 1 by x என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு. அப்போ 1 by 1 by x இன்ட்டு log x. ஸோ இப்போ 1 log x எப்படி இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு log x என்ன போட்டுடலாம் அப்படின்னா log xன்னு போட்டிருக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 1 minus x. இப்போ இந்த டேர்ம் கூட நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா லிமிட். ஏன்னா அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1. ஸோ இப்போ இது கூட நான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1ன்னு சொல்லிட்டு இந்த டேர்மில் என்ன பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அப்போ ரெண்டு சைடுமே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா லாக் 1ன்னு கிடைக்கும், 1 minus 1ன்னு கிடைக்கும். அப்போ லாக் 1 1 minus 1, லாக் 1ஓட வேல்யூவும் 0, 1 minus 1ஓட வேல்யூவும் 0. ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா அகெயின் வந்து 0 by 0 வரக்கூடாது, ஏன்னா இதுவும் ஒரு இன்டிட்டர்மைன் ஃபார்ம். ஸோ அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த டேர்மை நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 by x அப்படின்னு கிடைக்கும். 1ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை பண்ணால் 0 ஆகிடும். அடுத்து என்ன இருக்குது, ஒரு மைனஸ். எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 1ன்னு கிடைக்கும். ஸோ லாக் எக்ஸ் மேலே தனியாக கீழே தனியாக பண்ணுறோம். லாக் எக்ஸை பண்ணால் 1 by x, 1 பண்ணால் 0. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸை வச்சு பண்ணும்போது 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -1. இப்போ இந்த -1 என்ன பண்ணிக்கலாம், மேலே கொண்டு போய்க்கலாமா. அப்போ -1 by x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ இந்த டேர்முக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேர்முக்கு நான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும், -1 by 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -1 by 1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், -1 அப்படின்னு தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நார்மலாக ஒரு நம்பர் வந்து கிடச்சாச்சு. ஓகேவா, ஒரு நார்மலாக நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட இந்த சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 log g of x ஓட வேல்யூ வந்து -1. பட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 g of x தான் வேணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஷனில் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லாக் இருக்கக்கூடாது. அப்போ இந்த லாக் என்ன பண்ணிக்கலாம், இந்த சைட் கொண்டு போய்க்கலாமா. லாக் இந்த சைட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த லாகை நம்ம இந்த சைட் கொண்டு போகும்போது என்னவா மாறிடும், இ பவர் அப்படின்னு மாறிடும். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் இங்கே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பவரில் வரும். இங்கே -1 இருக்கிறனால இ பவர் -1. இ பவர் -1 என்னன்னு எடுத்துக்கலாம், 1 by e-ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 g of x நம்ம என்னவா அஷ்யூம் பண்ணியிருந்தோம், இந்த டேர்மாக தானே அஷ்யூம் பண்ணியிருந்தோம். அதாவது x power 1 minus xன்னு அஷ்யூம் பண்ணியிருந்தோம் இல்லையா. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x power 1 minus x is equal to 1 by e.
அப்படின்னு சொல்லி கிடச்சாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.